ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்போவுமே நம்ம நைட்டு தான் பேடை ஓப்பன் பண்ணுவோம் கேஜை. ஆனால் இன்றைக்கி நம்ம ஈவினிங் கேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது ஃபீமேல் கேஜை மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். மெயில் பேடை ஓப்பன் பண்ணல. ஏன்னா மெயில் பேடை ஓப்பன் பண்ணியாச்சுன்னா சேர்ந்து குறுமிட்டே கிடக்கு. பகல்லைனா உடனே இறங்கி வந்து சாப்பிடுது. நைட்டு திறந்தால் மட்டும்தான் பெரிய அளவு இருட்டை பார்த்து பயந்து வரல, என்னென்னு தெரில. பறத்த வேண்டிய பட்டா லைட்டாக பறந்து இறங்குது. நம்ம அந்த 3 பட்டாவையும் பறத்தி ட்ரெயின் பண்ணதான் பிளானு. இதுக்கு முன்னாடி பறத்தின பட்டாவை எல்லாத்தையும் சரக்கு கட் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஒரு புதுசாக ஒரு பேட் ஒன்று வந்துருக்கு. ஆனால் அது எங்கே உள்ள பேடுன்னு தெரியல. நான் இப்போ தான் பார்க்குறேன். அது எங்கே வந்து எப்படி வந்ததுன்னு தெரியல. பறவையா சாதா புறாவான்னு தெரியல. பிடிச்சி பார்த்தா தான் தெரியும். நான் இப்போ வீடியோ எடுக்கும்போது தான் பார்த்தேன். அது இங்கே உள்ள பேடே இல்லை, புதுசாக தான் வந்துருக்கு. பார்க்குறது பறவை புறா மாதிரி தான் இருக்குது. இன்னும் பிடிச்சி பார்த்தா தான் தெரியும் அது பறவையா இல்லை சாதா புறாவான்னு. அது யாரையும் புறான்னு தெரியல. அப்படி பக்கத்தில் உள்ள லாஃப்லேருந்து இதை புறா மிஸ் ஆகிருந்தா வந்து கேளுங்க, நம்ம பிடிச்சி தரலாம். மேக்ஸிமம் பிடிக்கிற மாதிரி இல்லை. கூட்டுக்குள்ளே இறங்குனா அடைச்சி போட்டிருக்கோம். அப்படி யாராவது புறா பேடு மிஸ் ஆகிருந்தா அதை அடையாளம் கரெக்டாக சொல்லுங்கள். அது இங்கே பக்கத்தில் உள்ள பேடாக தான் இருக்கும். அந்த புதுசாக அந்த பேட் வந்து கூட்டுக்குள்ளே போயிருக்கு. நான் இப்போ வெளியே வருது. இந்த பேடு தான் நம்மகிட்ட வந்து இருக்குது. எங்கே அவ்வளோ புறான்னு தெரியல. அது பார்க்க பறவை மாதிரி தான் இருக்குது. புறா பிடிச்சி பார்த்தா தான் தெரியும். அப்புறமா புதுசாக 2 பட்டாவை இன்னைக்கு பழைய லாப்லேருந்து கொண்டு வந்து புதிய கூட்டில் போட்டு இந்த 2 பட்டாவை தான் இன்னைக்கு ஃபுல்லாக வெயிலில் போட்டிருந்தோம். ஆனால் இது இப்போ பழைய லாஃப்ட்லேருந்து இப்போ புதிய லாஃப்ட்டுக்கு கொண்டு வந்ததுனால இடத்த பழகிறது வேண்டி மேலே தூக்கி போட்டோம். வெயிலில் ஃபுல்லாக வெயிலில் தான் கிடந்தது. இதுதான் அந்த புதிய பட்டா. எங்கே உள்ளதுன்னு தெரியல, எங்கேருந்தே வந்துருக்கு. ஆனால் அது பார்க்க பறவை மாதிரி தான் இருக்குது. பிடிச்சி பார்த்தா தான் தெரியும். நானும் இப்போ தான் வீடியோ எடுக்கும்போது தான் அதை கிளியராக பார்த்தேன். அது என்ன புறாணி திடீர்னு வந்துருக்கு புதுசாக. நம்ம பகலில் திறந்து விடுறது பெட்டரா இல்லை நைட்டு தொடர்ந்து சாப்பாடு போடுறது பெட்டரான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் ஒரு பேடு பறத்த வேண்டிய பட்டா வந்து குளிக்கிறதுக்கு வேண்டி தண்ணி இது பண்ணிகிட்டே இருக்குது. நம்ம இதுவரையும் தண்ணி வச்சு கொடுக்கல. நம்ம இப்போ தண்ணி வச்சு கொடுக்கலாம், என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். புதிய பட்டா எல்லாம் பறந்து இறங்குது. 2-3 நேரம் குத்துது. அடுத்த நேரம் உள்ளாடி கூட்டுக்குள்ளே தான் போகுது. மேலையெல்லாம் போய் நிற்கலை, என்னென்னு தெரியல. நம்ம இப்போ குளிக்கிறதுக்காக தண்ணி எடுத்து வச்சு கொடுத்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அங்கே பார்க்கலாம். நம்ம தண்ணி வச்சு கொடுத்த மாதிரி எல்லா பேடுமே குளிக்கிறது வந்துருக்கு. இதனால் குளிக்கிறதுனா இவ்வளோ நாள் அடைச்சி தான் போட்டிருந்தோம். இப்போ தான் நம்ம தண்ணி வச்சு எடுத்து வச்சு கொடுத்துருக்கோம். தண்ணி வச்சு கொடுத்ததுனால எல்லாம் குளிக்குது பேடெல்லாம்.
மேல் பேடையும் திறந்து விட்டாச்சு. எல்லா பேடும் குளிக்குது போய். எதுனாலன்னு தெரியல. நம்ம இவ்வளோ நாளும் அடைச்சி தான் போட்டிருந்தோம், பெரிய அளவு திறந்து விடலை, எண்ணெய் தான் திறந்து விட்டுருக்கோம். எல்லா பேடும் குளிச்சுட்டே இருக்கு. சாப்பாடு வர போட்டு வச்சுருக்கேன். இவ்வளோ சாப்பாடு வேஸ்ட்டாக என்னன்னு தெரியல. மேக்ஸிமம் நைட்டு திறந்ததுனால தான் குளிக்காமல் இருந்துருக்கு. இன்னைக்கு பகலில் திறந்ததுனால எல்லா பேடுமே குளிச்சுட்டு இருக்கு. அதுக்கு நம்ம சாப்பாடு போட்டோம், அதுக்கு சாப்பாடு எதுவும் தேவையில்லை, எல்லாம் நல்லா குளிச்சுட்டு இருக்கு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.